ஏன்னா மோடிஜிக்கு தெரியும் 20 ஆண்டுகள் கழிச்சு விவசாயத்துல நம்ம டாமினேட் பண்ணோம்னா எல்லாம் இந்தியாவில வந்து கை கட்டி உட்கார்ந்துருப்போம். 2047 விவசாயத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். சிஏஏ சும்மா லட்டு சாப்பிட்டாங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும் டிஸ்டர்ப் பண்ணு. ஒன்ஸ் அ கண்ட்ரி டேக்ஸ் ஹோல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த நாட்டை தொடவே முடியாது. அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் மிஷின் போடலாம், டெக்னாலஜி கொண்டு வரலாம், ட்ரெயின் பண்ணலாம், செய்யலாம். விவசாயம் எப்படியா பண்ணுவேன்? அதை நோக்கி போகும்போது யுஎஸ் விவசாயத்துல தயவு செஞ்சு என்ன விவசாயத்தை எனக்கு கொடு. மோடிஜி முடியாதுங்கிறார். நேற்று நம்முடைய பிஎல் சந்தோஷ் அவங்க சொன்னாங்க, பஞ்சாப்ல இருந்து ஒரு 4 விவசாயிகள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் டெல்லிக்கு வர்றாங்க. கீழே வந்து இல்லைங்க, நாங்க யாராச்சும் ஒரு பெரிய தலைவர் உள்ள பார்க்கணும். அவங்கள பிஜேபி கட்சிக்காரங்களே இல்லை. அங்கிருந்து நம்ம ரிசப்ஷன்ல இருக்கவங்க எல்லாம் பிஎல் சந்தோஷ் அவங்க இருக்கிறாங்க, அவரு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க, போய் பாருங்க தேசிய தலைவர் இல்லை. சரி, பிஎல் சந்தோஷ் அவருக்கு ஆச்சரியம், பஞ்சாப்ல இருந்து 4 விவசாயிகள் நம்மளே பார்க்கணும், கட்சிக்காரன் இல்லை ஆனா வந்து பார்க்கணுங்கிறாங்களே. நேற்று சொன்னாருங்க பிஜேபி மீட்டிங், 4 பேரும் பிஎல் சந்தோஷ்ஜி அவங்க ரூமுக்கு வர்றாங்க. வணக்கம்ங்க, வணக்கம் அப்படின்னு. ஐயா, நாங்கள் உங்களை பாராட்ட வந்தோங்க ஐயா, மோடிஜி எங்களால் பார்க்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், உங்க மூலமா பாராட்டு மோடிஜி கொடுக்கலாம். எதுக்குங்க ஐயா அப்படின்னு கேட்கிறார். ஐயா என்ன எதுக்குன்னு கேட்குறீங்க? விவசாயத்துக்காக ஒரு மனுஷன் ட்ரம்ப் எதிர்த்து நிற்கிறாரு, விவசாயி நான் பாராட்டினா யாருங்க ஐயா மோடியை பாராட்டுவார்? ஸோ இது போன்ற நல்லவர்கள் இருக்கும் வரை மோடிஜியை அசைத்து பார்க்க முடியாது. அசைத்து பார்க்கறதெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அவரை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தவர்கள், அவருடைய அரசியலை புரிஞ்சவங்க, வெரி டீப் திங்கருங்க. அவர் இன்னைக்கு சத்தியமா நான் சொல்றேங்க, 2034 தேர்தலை பத்தி தான் சத்தியமா யோசிப்பார். 29 யோசிக்க மாட்டார், அங்க யோசிச்சுட்டு இருப்பார். 2034னா 18 வயசு. அவன் இன்னைக்கு தான் 2006 தான் பிறந்திருப்பாங்க. அவன் எப்படி யோசிப்பான்? ஜென்ஜி. இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபாள், கடைசி ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேங்க. நேபாள் போராட்டம், ஆர்ப்பாட்டம், இன்னைக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கேன் நியூயார்க் டைம்ஸ். ஏன் போராட்டத்திற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் 130% சராசரியா உயர்ந்திருக்கு. ஒரு 4 என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க. நீ தாண்டா பணம் உங்களுக்கு வந்துச்சு, எப்படா வந்து சொல்லு. 130% எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு. பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு பணம். நம்மாலு 2018 என்ஜிஓ கதையை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டார். அவரை எப்ப திங்கிங் பாருங்க, ஐயோ நீ என்ஜிஓ மூலமா தான் நீ வருவ. எத்தனை காலம் இந்த டகால்ட்டிய டெவலப்பிங் நேஷன், குளோபல் சவுத் நேஷன்ல என்ஜிஓ வச்சா நீங்க டகால்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. 2018 ஃபெரால கிளியர் பண்ணிட்டு போயிட்டாச்சு. இப்ப இனி 1 ரூபா கொண்டு வந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், அது கனாட் பிளேஸ்ல தான் ஆரம்பிக்கணும். அதனால எதிர்கட்சி நண்பர்கள் யாராவது நேபாள், பங்களாதேஷ்ல இந்தியாவில் நடக்கும்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு 10 வருஷத்துல செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப யோசிக்கிறீங்க ராஜா, அவர் 10 வருஷம் முன்னாடி யோசிச்சுட்டாரு. எதிர்கட்சி நண்பர் உங்களுக்கு இல்லைங்க, எதிர்கட்சி நண்பர்கள். எனக்கு இந்தியால ஒரு என்ஜிஓ $1 பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியா இருக்கணும், கனாட் பிளேஸ்ல அது இருக்கணும், ஒரே ஒரு வங்கியா இருக்கணும், அதுக்குள்ள மட்டும்தான் $1 வரும். இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, தம்பி லட்டுல வச்ச நினைச்சியா, நான் நட்டுல வச்சேன் அப்படிமா. அதனால இந்த அளவுக்கு டீப் திங்கராக இருக்கக்கூடிய மோடியை வந்து அசைச்சு பார்த்துட முடியுங்களா? இந்த அளவுக்கு யோசிக்கிறோட எலெக்ஷன் பத்தி யோசிக்க மாட்டாருங்களா? அதனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும். அது கட்சி தொண்டர்களாக நாங்க அதை நம்புறோம். என்ன முடிவெடுத்தாலும் ஷார்ட் டேர்ம் பெயின், அது லாங் டேர்ம் சக்சஸ். நாட்டு மக்களாக எந்த முடிவெடுத்தாலும் சரியா இருக்குங்கிற ஒற்றை நம்பிக்கை, அவ்வளவுதான். ஏன்னா உங்களையும் நாங்க டெஸ்ட் பண்ணிருக்காரு மோடிஜி, சாதாரணமா பண்ணல, டெஸ்ட் பண்ணிருக்காரு. டிமானிட்டைசேஷன் கொஞ்சம் சிரமம் தான், எஸ், பட் லார்ஜர் கெயின் பண்ணி ஆகணும். எத்தனையோ விஷயங்கள், டாக்ஸேஷன் பேஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், ஜிஎஸ்டி வரி குறைப்பு, எங்கெல்லாம் நமக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்துருவார். இல்லைங்க கொஞ்சம் டாக்ஸ் மிடில் கிளாஸ் கட்ட மாதிரி இருக்கே, ஒன்னு இல்லாமா, சரிப்பா 12 லட்சம் வரை கட்டாதீங்க, அப்பா சந்தோஷம், சூப்பர். எத்தனை பேருக்கு தெரியும் 12 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்க டாக்ஸ் கட்டாதீங்கன்னு சொன்னனால 90% நம்ம டாக்ஸ் பேஸ் இறந்துட்டோம். 90% we have lost tax base overnight 90%. ஜிஎஸ்டி சேஞ்ச்னால ஒரு 45,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்புன்னு சொல்றதை விட மோடிஜி இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாரு. ஃபைன், அது திரும்ப இன்ஃபார்மல் எக்கானமில ஃபார்மல் எக்கானமி உள்ளதானே வரப்போகுது. அதனால் மோடிஜியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகணும், எல்லாமே நாட்டு நலனுக்காக. எப்ப அந்த லீக் வால்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும், எப்ப நம்மளைய புஷ் பண்ணணும். இந்த சுதந்திர தின உரை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரே நிமிஷம் அவர் பேசுவதெல்லாம் சாதாரணமா பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் 2014 டாய்லெட் கட்டணும். இப்பதான் உட்காந்து 2 ஸ்பீச் பார்த்துட்டு இருந்தாங்க, சும்மா ஒரு ஆசையா பார்த்து. 2014 டாய்லெட் கட்டணும், 2025 ஜெட் இன்ஜின் பில்ட் பண்ணுங்கிறாரு. ஐயா சாமி, என்ன 11 வருஷத்துல மாத்திட்டீங்க. 2015 ஸ்வச் பாரத்,
1000 நாட்கள்ல இந்தியாவுடைய கடைசி கிராமத்திற்கு கரண்ட், அதை சொன்னவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிப் நாம செய்யணுங்கிறார். இது சாதனை இல்லைங்களா? இது மாற்றம் இல்லையா? 11 ஆண்டுகள்ல டாய்லெட்டை பத்தி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா உண்மையாலும் 11 கோடி பேருக்கு டாய்லெட் வேச்சு. திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய தமிழகத்துல 52 லட்சம் புதிய டாய்லெட் கட்டியிருக்கோம். 52 lakh இந்த ஸ்டேட்ல. பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப்டர் மகாராஷ்டிரா, இத்தனை அவங்க சொன்னாலும் 52 லட்சம் தாய்மார்கள் டாய்லெட் இல்லாம பொதுவெளிக்கு போனா நம்ம ஊர்ல கட்டியிருக்கோம். ஆனா இன்னைக்கு சிப்பாக, அதை செமிகண்டக்டராக, அதை நம்ம ஜெட் இன்ஜினாக, ஒரு டெவலப்மெண்டாக, பொருளாதாரமாக நம்மளை பேச வைத்திருக்கின்றார் என்றால் சாதாரண வேலை இல்லை. கடைசியா ஒன்ன சொல்லி முடிச்சுக்கிறாங்க. கடைசி ஒரே நிமிஷம். ஏன்னா நம்ம ஜெனரல் அரசியல் மேடையில் அதை பேச மாட்டோம். அதற்கான அது பேசவும் கூடாது. அது மேடை வேறு மேடை. அது எதிர்கட்சி நபர்கள் பதில் சொல்லுவோம், நம்மளுடைய கட்சியை பத்தி சொல்லுவோம், ஆட்சியை பத்தி சொல்லுவோம். மா ஜெடோங் சைனாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் தலைவர் 1949. இந்த அமெரிக்காக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அந்த சைனாக்காரன் கையிலேயே மாட்ட மாட்டான், எப்படியாச்சும் உனக்கு பிடிக்கணும். ஏன்னா 72 தான் சைனா ஓப்பன் ஆச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் அமெரிக்கா இன்ஃபார்ம்ல அந்த மா ஜெடோங் பேச போறாங்க. டே நீ எங்கிட்ட வரலினா உருட்டி மிரட்டி கொன்றுவோம் உனக்கு சைனாவை அப்படின்னு. 55, 56, 57 கிசிஞ்சருடைய ஆரம்ப காலம். அப்போ ஒரு அமெரிக்காக்காரர் மா ஜெடோங் கிசிஞ்சர் புக்ல எழுதுறாரு, டிப்ளமசி அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுறாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்த மா ஜெடோங் யாருன்னு. போய் மீட்டிங்ல உட்கார்ந்தா என்ன சொல்றாருன்னா, சரிடா என்னை மிரட்டி பாக்குறியா, அதெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்னா உடைய ஆட்டம் பாம்பு இருக்க மேல போட்டுருவியா, அப்ப சைனாட்ட ஆட்டம் பாம்பு இல்லாத காரணம். சரி எத்தனை பேர்த்த கொள்ளுவ? உடனே அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ் பாக்குறாங்க, என்ன இப்படிலாம் பேசுறாரு. சரி நீ ஆட்டம் பாம்பு போட்டு ஒரு 100 மில்லியனை கொல்லுவியா, என் சைனாக்காரன் 100 மில்லியனை கொன்றுவியா நீ? சைனாவுடைய தலைவர் அமெரிக்கன் நெகோசியேட்டர் பேசுறாரு, இன்ஃபார்மல், இப்ப டாக்குமெண்டட். நீ 100 மில்லியன்னா 10 கோடி பேர்த்த கொல்லுவியா? சரி வச்சுக்க. நான் மைக்ல என்ன சொல்லுவேன்னா, என்னோட தாய்மார்கள் சகோதரிட்ட சொல்லுவேன், எல்லாரும் 3 குழந்தை பெற்றுக்குன்னு சொல்லுவேன். 40 வருஷத்துல இன்னும் 400 மில்லியன் 40 crore உங்கள்கிட்ட நிற்பேன். நீ என்ன பண்ணுவ? ஹைட்ரஜன் பாம்பு கொண்டு மறுபடியும் கொல்லுவியா? மறுபடியும் என் சகோதரிட்ட சொல்லுவேன், 3 குழந்தைங்க பெற்றுக்குங்க. என்னை நீ ஆட்டி அசைச்செல்லாம் பார்த்துட முடியாது. இது 1000 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால நீ பவர் இருக்கு. இன்னைக்கு நான் ஏழை நாடாக இருக்கலாம், நீ மிரட்டி பார்த்து என்கிட்ட வேலை பார்க்கலாம் நீ நினைச்சீன்னா, மா ஜெடோங் இருக்கும் வரை கம்யூனிஸ்ட் சைனால நான் விட மாட்டேங்கிறார். அதை கிசிஞ்சர் மிக அற்புதமா எழுதுறாரு. இந்த மாதிரி தலைவர்கள்ட்ட போய் நாங்க தலையை போய் இடிச்சு நாங்க பண்ண பஞ்சாயத்து இருக்கேன். அவர்கிட்ட பேசி பேசி 56ல இருந்து பேசி 72ல தான் கதவை திறந்து வா 2000 டிப்ளமேட் வச்சுக்கலான்னு சொன்னார். ஸோ சில தலைவர்கள் அந்த மாதிரி தலைவர்கள். மா ஜெடோங் அவர்கள் இறந்த பிறகு இன்னைக்கு தான் அமெரிக்கா அதை ரிலீஸே பண்ற டாக்குமெண்ட். அதை கிசிஞ்சர் அவருடைய புத்தகத்துல அந்த கான்வர்சேஷன்ல எழுதுறாரு. அதனால மோடிஜி அவர்கள் இந்த மாதிரி 1000 செஞ்சிருப்பாரு, நமக்கு இன்னைக்கு தெரியாது, 20 ஆண்டுகள் கழிச்சு தெரியும். அன்னைக்கு அடுத்த தலைமுறை அவர் இன்னும் வேறு விதத்துல கொண்டாடும். இன்னைக்கு நம்ம ஒரு பார்வை தான் பேசணும். இன்னும் ஒரு மிகப்பெரிய பார்வை வெளியே இருக்கும், சீக்கிரட்டா இருக்கும், கிளாசிஃபைடா இருக்கும், நமக்கு தெரியாது. அன்னைக்கு பார்க்கும் பொழுது சரித்திரம் இன்னும் சிறப்பாக, இன்னும் விஸ்தாரமாக, இன்னும் பிரம்மாண்டமாக மோடி அவர்களை பத்தி எழுதும், பாரதத்தை பத்தி எழுதும். அந்த காலத்துல யோக புருஷனுடைய வாழ்க்கையில நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல மனிதர்களாக, நல்ல குடிமக்களாக நாமும் நம்மளால முடிஞ்சதெல்லாம் செய்வோம்.